الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن وقال أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء கண்ணியத்திற்குரிய எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற இன்றைய ஈமானியா அரபு கல்லூரியின் 4வது பட்டமளிப்பு விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள வந்திருக்கின்ற என்றும் எமது பாசத்துக்குரிய ஹாஜா மொய்தீன் ஹஸ்ரத் அவர்களே, அதே போன்று ஷேக் நஜ்மான் அவர்களே மற்றும் மர்ஹூமா ஆஜியானி ஆயிஷா உம்மா அவர்களது குடும்பத்தினர்களே, ஏனைய அரபு மதரசாக்களின் முதராக்களே, உஸ்தாதுமார்களே, அகில இலங்கை ஜமித்துலமாவுடைய கம்பஹா மாவட்ட கிளைகளின் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்களே மற்றும் எமது மதரசாவுக்கு எப்பொழுதும் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கின்ற நலன் விரும்பிகளே, திஹாரிவால் மக்களே, கொழும்பு மற்றும் ஏனைய பகுதிகளில் இருந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று பட்டம் பெற்று வெளியாகின்ற மாணவர்களே, ஆலிம்களே, ஹாஃபில்களே, அவர்களது பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு பாக்கியம், தீனுக்கு வஹ்யுடைய இல்முக்கு ஹிதும செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு வழங்கியிருக்கிறான். இதற்கு நாம் முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஅல்லும் வ தஅலீம் கற்றல் கற்பித்தலை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹ் கூறுகிறான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் மிக விசாலமான இரக்கமுள்ளவன், அருளாளன், பண்புடையோன். எனவே இந்த பணியில் ஈடுபடுகின்றவர்கள் மிகவும் பாசமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து அல்லாஹ் தருகிறான். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த நபித்துவத்தை கொடுத்து அனுப்புகின்ற பொழுது நபிக்கு அல்லாஹ் சில பயிற்சிகளை கொடுத்தார். மக்களால் வருகின்ற சோதனைகள், விமர்சனங்களை எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்தாலும் நாம் அவர்களுக்கு எப்படி நல்லதை செய்ய வேண்டும், நாம் இந்த சமூகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உம்மை இந்த உலகத்துக்கு நாம் அருட்கொடையாக, மிகவும் கருணையுள்ளவர்களாக அனுப்பியிருக்கிறோம். இந்த ரஹ்மத் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு ஆயத்திலே திருமண விடயத்தை கூறுகின்ற பொழுது அல்லாஹ் கூறுகிறான், மவத்ததன் வ ரஹ்மா. நாம் அந்த கணவன் மனைவி இருவருக்கு இடையில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்துகிறோம். தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள், மவத்தா என்பது ஒருவர் நாம் விரும்பக்கூடிய விடயம் அவரிடம் காணப்பட்டால் அவரை நேசிப்போம். எம்மை ஒருவர் புகழ்ந்தால், எம்மை பற்றி நல்லதை சொன்னால், அவர்களிடம் நல்ல குணங்களை கண்டால் அவர்களை நேசிப்பது இயல்பு. அதே போன்று அல்லாஹ் 2வது பகுதியில் கூறுகிறான், ரஹ்மா. நாம் வாழுகின்ற பொழுது எமது மனைவியிடம் நாம் விரும்பாத குணங்கள் இருந்தாலும், எங்களுக்கு பிடிக்காத பண்புகள் இருந்தாலும் அவைகளை மன்னித்து அவர்களோடு இன்பமாக வாழ வேண்டும் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் கூறுகிறான். அதுதான் ரஹ்மா. எனவே இந்த ரஹ்மத் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் இந்த கற்றல் கற்பித்தலுடைய விடயத்திலே கூறுகிறான். நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹ் ஒரு குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இந்த கருணை, ரஹ்மத் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்.
வஹியுடைய இல்மை கண்ணியப்படுத்த வேண்டும், தீனை சுமந்த ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டும். பல சிரமங்களுக்கு மத்தியில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில், பல தொலைவு தூரங்களில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். காரணம், இந்த இல்மை கண்ணியப்படுத்த வேண்டும், உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, இந்த பயிற்சியை மதரசாக்கள் வழங்குகிறது. இன்று எத்தனையோ உலமாக்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு நேரம் கொடுப்பதை விட தன்னுடைய சமூகத்துக்காக, தீனுக்காக குறைந்த வருமானத்தில் அவர்கள் தீன் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி ஹஸ்ரத் அவர்கள் கூட ஒரு தடவை அவருடைய குழந்தைகள் ஐசியில் இருக்கிறது, வைத்தியர்கள் எல்லாம் குடும்பத்தார்கள் எல்லாம் அழைக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் கூட ஜம்இய்யாவுடைய முக்கியமான ஒரு பணி, சமூகத்துடைய முக்கியமான ஒரு கலந்துரையாடல், அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு செல்வதற்கு தாமதிக்கிறார்கள். செய்தி வருகிறது, அன்னாருடைய குழந்தை இறந்து விடுகிறது. தனது சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றவர்கள் உலமாக்கள். ஒரு சமூகம் எம்மை ஏசினாலும், சமூகம் எம்மை விமர்சித்தாலும் நாங்கள் அவர்களோடு கோபிக்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயிற்சியை அல்லாஹ் வழங்கினார். அல்லாஹ் சூரத்துல் கலமிலே, மக்காவிலே அருளப்பட்ட எத்தனையோ ஆயத்துக்களில் நாங்கள் பார்க்கிறோம், எப்படி நாங்கள் டொலரேட்டாக, நாங்கள் அடுத்தவர்கள் எமக்கு வழங்குகின்ற சோதனைகளை, விமர்சனங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் அல் உலமா வரஸத்துல் அம்பியா, நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள். நபிமார்கள் எதை விட்டு சென்றார்கள்? இந்த வஹியுடைய இல்மை, இந்த தீனுடைய இல்மை. சமூகத்தை நேசிக்க வேண்டும். இல்முடைய நோக்கம் அனைவரையும் நேசிக்க வேண்டும், அனைவரோடும் இரக்கமாக நடக்க வேண்டும். இன்று எத்தனையோ உலமாக்கள் குறைந்த வருமானத்தில், குறைந்த சம்பளத்தில் அவர்கள், நாம் 1008 நாங்கள் சட்டங்களை அவர்களுக்கு நாங்கள் போடுகிறோம். மதரசாவாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாட்களில் தான் விடுமுறை எடுக்க முடியும், குறிப்பிட்ட தினங்கள் மாத்திரம்தான் விடுமுறை எடுக்க முடியும் என்று இவ்வாறான விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு வழங்கி நாம் பெரிய சம்பளம் கொடுப்பது கிடையாது. 45,000 50,000 இவ்வாறு தான் கொடுக்கிறோம். ஆனாலும் அவர்களிடம் இருக்கின்ற இந்த ரஹ்மத், இந்த இரக்க குணம்தான் இவைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தீனுக்கு நாம் ஹிதுமத் செய்ய வேண்டும் என்ற உணர்வை இந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் நபியுடைய ஹதீஸுகளில் இருந்தும் நாம் பெற்ற பயிற்சி. எமது உஸ்தாதுமார்கள், மர்ஹூம் நியாஸ் ஹஸ்ரத் அவர்கள், மர்ஹூம் உசைன் ஹஸ்ரத் அவர்கள், அவர்களுடைய பாசறையில் வளர்ந்தவர்கள். அவர்கள் தஹஜ்ஜுதில் குர்ஆன் ஓதுவதை கண்டவர்கள், முதல் சஃபில் தொழுததை கண்டவர்கள். யாரை பற்றியும் தவறாக எண்ண மாட்டார்கள். வெள்ளேந்தியான மனிதர்களாக இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சிறந்த உலமாக்கள். இந்த உலமாக்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கின்ற பொழுது, முகீரா பின் ஷுஅபா என்று சொல்லக்கூடியவன் எல்லா தெருக்களிலும் சென்று, எல்லா கபீலாவுக்கும் சென்று ரசூலுல்லாவை விமர்சித்த பொழுது, ரசூலுல்லாவை பற்றி குறை சொன்ன பொழுது, அல்லாஹ் நபிக்கு குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே உங்களிடம் மகத்தான நற்குணம் இருக்கிறது, உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்கிறது. நாளை மறுமையிலே இந்த பொறுமைக்கும், இந்த பொறுமையாக இருந்ததற்குமான கூலியை நாளை ஆகிரத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹ் நபிக்கு வழங்குகிறார். அந்த அளவு உலமாக்களுடைய பணி. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, மார்க்க பின்னணி கொண்டவர்கள், மார்க்கத்தை நன்றாக படித்தவர்கள், தீனோடு இருக்கின்றவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளை மதரசாவில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்று அவ்வாறு அல்ல. எப்படி குகைவாசிகள் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று குகையை நோக்கி சென்றார்களோ, அதே போன்று அதிகமான பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை இந்த சூழலில் இருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு சோதனையான ஒரு காலம்.
அவர்கள் குர்ஆனோடும் இந்த தீனோடும் அவர்களை இணைக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் மதரசாவுக்கு கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். அவர்களை சேர்த்தவுடன் அவர்களுக்கு தமிழ் மொழியையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கணிதத்துடைய ஆரம்ப அடிப்படைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த குர்ஆன் மதரசாக்கள் மிக சிறப்பாக நடந்த ஒரு காலம் இருந்தது. இன்று அந்த குர்ஆன் மதரசாவை போன்று, மதரசாவுடைய முதல் 3 மாதங்கள் குர்ஆன் மதரசாவை போன்று நடக்க வேண்டிய ஒரு சிரமம் இருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த பிள்ளைகளை உள்வாங்கி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அவனை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு ஆலிமுடைய, ஒரு முஅல்லிமுடைய பண்பாக இருக்கலாம். யாரையும் துரத்த முடியாது, யாரையும் விளக்க முடியாது. அவர்களை நெறிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுப்பதுதான் மதரசாக்களுடைய நோக்கமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த பணியை இன்று பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் முதலாவது அவர்கள் தன்னுடைய அறிவை, ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் பட்டம் பெற்றுவிட்டோம், இன்று இதன் பிறகு கற்க தேவையில்லை என்பது கிடையாது. இதன் பிறகுதான் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய உயர் கற்கைகளை நீங்கள் தொடர வேண்டும். இரண்டாவது விடயம், பணிவை மேற்கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் எமது மூதாதையர்களான எமது மூத்த ஆலிம்களும் நாங்கள் பார்த்த ஒன்றுதான் பணிவு. நான் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற உலமாக்கள், மூத்த அறிஞர்களும் இருக்கின்ற அந்த பணிவு, அந்த பணிவுதான் அவர்களை உயர்த்தியது. தலைவர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், இன்று நான் அடைந்திருக்கின்ற உயரம் நான் செய்த ஹிதுமத், நான் சிறு வயதில் செய்த பணிவிடை, நான் செய்த ஹிதுமத்து தான் இன்று அல்லாஹ் என்னை உயர்த்தி இருக்கிறான். எனவே நாம் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு ஆலிம்களும் மாற வேண்டும். அதே போன்று கண்ணியமான பட்டம் பெற்று வெளியாகின்ற ஆலிம்களே, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களின் முயற்சியால் மாத்திரமல்ல ஆலிம்களாக மாறுகின்றீர்கள். உங்களுக்கு தெரியாத, நீங்கள் பார்த்திராத, நீங்கள் கண்டிராத எத்தனையோ நல்லுள்ளம் படைத்தவர்கள் இந்த சபையிலே இருக்கிறார்கள். சிலர் வர முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுடைய சதகாக்களும் அவர்களுடைய துஆக்களும் தான் இன்று நீங்கள் பட்டம் பெற்று வெளியாகிறீர்கள். எனவே பட்டம் பெற்று வெளியாகின்ற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு, உங்களுடைய உலக விடயங்களோடு நீங்கள் சுருக்கி கொண்டால் நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றியவர்கள் அல்ல. எனவே இந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தீனை கற்று அதன்படி அமல் செய்து ஏனையவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து சமூகத்தை நேசிக்கின்ற நல்ல மனிதர்களாக நீங்கள் உயர வேண்டும். அதை காணுவதற்குத்தான் இந்த மக்கள் திரளாக வந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். மிக பெரும் வியாபாரிகள் இந்த சபையிலே சாதாரணமாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கடுமையான சூடான நேரத்திலும் கூட உங்களுக்காக, உங்களை கௌரவப்படுத்த வேண்டும், உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தாய்மார்கள் கூட இட நெரிசல் இல்லாமல் அங்கே நின்று கொண்டிருக்கின்ற செய்தியும் கேள்விப்பட்டோம். இத்தனை நபர்களும் உங்களை வந்து கௌரவப்படுத்துவதின் நோக்கம், நீங்கள் இந்த அமானிதத்தை, நீங்கள் இந்த தூதை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த சபையிலே இருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் துஆ செய்கிறோம். என்னுடைய உஸ்தாத் ஹலீல் அஹ்மத் கீரனூரி ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவார்கள், மதரசாவுக்கு செலவழிப்பது நசீபு, அல்லாஹ் தந்த பாக்கியம் என்று செலவழிக்கின்றவர்கள் முன் வந்து செலவழியுங்கள். இல்லை, மதரசாவுக்கு தீனுக்கு செலவழிப்பது மனசுக்கு பாரம், மனசுக்கு கஷ்டம், வெறுப்போட தாரதாக இருந்தால் நீங்கள் தரவானாம். சொல்லுவாங்க, பூட்டுக்கு பிரபலியமான ஊரு தான் திண்டுக்கல், பெரிய பூட்டா என்ற மதரசாவுக்கு போட்டு நான் ஏனைய தீனுடைய பணியை செய்கிறேன். எனவே மதரசாவுக்கு செலவழிப்பது என்பது பாக்கியம் என்று கருத வேண்டும், சாதாரண விடயம் அல்ல. இன்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுமையாக உருவாக்கி இருக்கிறோம்.
சமூகத்திலே அவர்களை பாதுகாத்து. ஒரு பெரியார் சொல்லுவார், ஒரு பிள்ளை குர்ஆனை மனனமிட்டு கொண்டிருக்கிறார். கேட்டார், மாதா யஃபல், அவர் என்ன செய்கிறார்? ஓ யஹ்ஃபதுல் குர்ஆன், அவர் குர்ஆனை பாடமாக்கி கொண்டிருக்கிறார். சொன்னா இல்லை, அல் குர்ஆன் யஹ்ஃபதுஹு, குர்ஆன் அவரை பாதுகாக்குது. குர்ஆன் தான் இந்த மாணவர்களை பாதுகாக்குது. குர்ஆன் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்குது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அம்ஹர் மௌலவி ஹஜ்ரத் அவங்க சொன்னதை போல, தலைவர் அவங்க சொன்னதை போல, பல சிரமங்களோட கஷ்டங்களோட எங்களுக்குள்ள குறைவான இந்த பௌதீக வளத்தோடு தான் இன்று அதிகமான மதரசாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நாங்கள் நிறைய மன்னிப்போம், நிறைய விட்டு கொடுப்போம், ஒரு பிள்ளை கடைசி வரை எப்படியாவது ஆலிமாக்க முயலுவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா, சமூகத்துடைய அழுத்தம், ஒரு மனிதனுடைய இமேஜை, ஒரு மனிதனுடைய நட்பெயரை, மதரசாக்களுடைய நட்பெயரை சீரழிப்பதற்கும் அதை குறைத்து மதிப்பிடுவதற்கும் எங்கள் சமூகத்தில் சேர்ந்த எத்தனையோ நபர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மதரசாவுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கு, உலமாக்களுடைய அந்தஸ்தை குறைப்பதற்கு. எனவே நாம் பார்க்கிறோம், நாங்களும் என்ன செய்வோம்? பிரச்சனை இல்லாமல் யாரெல்லாம் சிக்கலாகிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனை ஆகிறாங்களோ, பெற்றோரை அழைத்து நாங்கள் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போங்க என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. நாங்கள் அந்த பிள்ளையை பாதுகாத்து தர்பியத் கொடுத்து அவனுக்கு இரக்கம் காட்டி, மதரசாவுடைய சட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளையை உயர்த்துவதற்கு பாடுபடுகின்றவர்கள் தான் உலமாக்கள், அவர்களோடு பயணிக்கின்ற மதரசா நிர்வாகிகள். அனைவரும் தீன் பணி செய்கின்ற அனைவரும் நல்ல நோக்கத்தோடு, எங்களை எல்லாருடைய நோக்கமும் அல்லாஹ்வுடைய ரிதாவை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடையணும். இந்த உலகத்தில் எங்களை யாரு புகழ்ந்தும் எந்த பயனும் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் எங்களை பாராட்டி எந்த பயனும் இல்லை. நாளை ஆகிரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும். நாளை சுவனத்தில் அல்லாஹ்வுடைய லிகாவுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய அந்த ரிதா கிடைப்பது தான் எங்களோட பொருத்தம். அதை அடையணும் என்று தான் நீங்கள் எல்லாம் வந்துக்கிறீங்க. இந்த சபையில் இருக்கிறீர்கள், பொறுமையோடு இருக்கிறீர்கள், சிரமத்தோடு இருக்கிறீங்க என்றால் இங்கே நீங்கள் கழிக்கின்ற நேரம் உங்களோட மீசானில் மிக கனதியானது. ஏன்? 85 ஆலிம்கள் பட்டம் பெற்று வருகிறார்கள், 32 ஹாஃபில்கள் குர்ஆனை மனனமிட்டு இருக்கிறார்கள். அனைவரும் எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய அடிப்படை கல்வி, இதை நாங்கள் அந்த காலத்திலிருந்து செஞ்சு வரோம். அது பெருமை அல்ல, அது சாதாரண விஷயம். ஓதக்கூடிய மாணவர்கள் அழகாக சாதாரணமாக படிப்பார். இன்று பட்டமளிப்பு பேருரை செய்த மாணவர் சார்பாக செய்தவர் சாதாரணமாக படித்தவர், 6A எடுத்தார், A-level எழுதியிருக்கிறார். ஓதக்கூடிய மாணவர்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம், பெற்றோர்களும் பார்ப்பாங்க, 2 விஷயம் இருக்கணும். படிக்கின்ற மாணவர்கள்ட்ட 2 விஷயம் இருக்கணும். ஒன்று ஹஷியத், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். 2வது ரகுபத் இருக்கணும், ஆசை இருக்கணும். அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய அச்சமும் இருக்கணும். அதே போல ஓதுவதற்குரிய ஆசையும் இருக்கணும். இன்று பட்டம் பெற்று வெளியாகின்ற மாணவர்கள், அதே போன்று எமது கல்லூரியில் ஓதுகின்ற மாணவர்கள் மிக தியாகத்தோடு ஓதுகின்றார்கள். அவர்களுடைய வயது பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டும் ஆசை பாசங்களில் மூழ்கி கொண்டும் இருக்கிற நேரத்தில் பல நிபந்தனைகளோடு, எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இல்ம படிக்கும் பொழுது ஹதர் அலைஹிஸ்ஸலாம் நிபந்தனை போட்டாங்க, ஷுரூத்துகள் போட்டாங்க. எங்களோட ஷேக் சொல்லுவாங்க, தீனுடைய ரகுபத்துள்ளவங்களுக்கு தான் நிபந்தனை போடலாம், தீனை படிக்கணும் என்ற ஆசை இல்லாதவங்கள்ட்ட நிபந்தனை போடலாம். நாங்கள் அவங்களோட இறக்கமாக நடக்கணும். அவனுக்கு முதலாவது இல்முடைய ரகுபத்தை கொடுக்க முயற்சி செய்யணும், இல்முடைய ஆசையை கொடுக்க முயற்சி செய்யணும். அதுக்கும் பெரிய மெனக்கெடுதல் இருக்குது, சாதாரண பணி அல்ல. உண்மையிலே இந்த விழாவை நாங்கள் 2024 வைக்க இருந்தோம். எங்களுக்கு தெரியும் நாட்டுடைய நிலைமை, பொருளாதார நிலைமை, எங்களுடைய ஈமானியாவுடைய ஒரு மரபு இருக்குது. உண்மையிலே சில சகோதரர்களுடைய பெயர்களை குறிப்பிட வேண்டும், ஆனால் எல்லோருடைய பெயரையும் குறிப்பிடணும். எங்களோட கண்ணியத்தை பாதுகாத்தவர்கள். சில நேரம் நான் கால் பண்ணுவேன், சொல்லுவாங்க, ஹஸ்ரத் நீங்கள் வரவானாம், நாங்கள் வரோம்.
நாம் யாரிடமும் போய் கேட்கின்ற நிலையில் மாஷா அல்லாஹ் எங்களோட ஊரில் உள்ளவர்களும் எமது மதரசாவுக்கு உதவி செய்கின்றவர்களும் அவ்வாறு எங்களை வைக்கவில்லை. எங்களோட கண்ணியத்தை பாதுகாத்திருக்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் இந்த கண்ணியத்தை, ஈமானியாவுடைய கண்ணியத்தையும் இந்த உலமாக்களோட கண்ணியத்தையும் இந்த ஊரில் உள்ள நலன் விரும்பிகள், சாதாரண ஏழை மக்களுடைய மதரசா ஈமானியா, ஏழைகள் செய்யக்கூடிய மதரசா, அனைவரும் இணைந்து செய்கின்ற மதரசா. பெரிய செல்வந்தர்கள் கிடையாது, பெரிய செல்வ பின்புலம் கிடையாது. இப்படியான எளிமையான முறையில்தான் ஈமானியா நடக்கிறது. ஆனாலும் எங்களோட கண்ணியத்தை பாதுகாத்தது நல்லுள்ளம் படைத்தவர்கள். அவங்களோட இடத்துக்கு எங்களை இன்னும் அழைச்சில்லை, அவங்க எங்கள் இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல அவங்களுக்கு நாங்கள் உள்ளத்தால துவா செய்கிறோம். பட்டம் பெற்று வெளியாகின்ற மாணவர்கள், ஓதுகின்ற மாணவர்கள், நிச்சயம் அவர்களுக்காக துவா செய்யுங்க. எங்களுக்கு தெரியும் இந்த மதரசால இந்த மாணவருடைய அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு மிகவும் சிரமத்தோடு பயணிக்கிறோம். ஏன், பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்கணும், மூத்த ஆலிம்களுடைய வழிகாட்டல்களை கொடுக்கணும். மாஷா அல்லாஹ் எங்களோட தலைவர் அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, ஜம்மியாவுடைய விடயங்களை தஹ்சீல் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுங்க, இந்த தூதை கொடுங்க. இந்த அவங்க பட்டம் பெற்று வெளியான பிறகு சமூகத்துக்கு சேவை செய்யணும். சமூகத்துக்கு சேவை செய்வது தான் எங்களோட பணி. 2024 இந்த பட்டமளிப்பு விழாவை நாங்கள் செய்ய இருந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இந்த வருடம் அதை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். முதலில் நாங்கள் மஸ்ஜிது ரவுதால தான் இந்த பட்டமளிப்பு விழாவை நாங்கள் வைத்திருந்தோம். எங்களோட கந்தூரி வைபவம் நடக்கிறதுனால நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களோட 8ஆம் திகதி நாங்கள் முடிவு செய்து விட்டோம். எனவே இந்த இடத்துல எங்களோட 4வது பட்டமளிப்பு விழாவை நடாத்த நாங்கள் தீர்மானித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இதற்காக பாடுபட்டவர்கள். உண்மையிலே இந்த இடத்தில் நான் சொல்லணும், எங்களோட ஈமானியால பட்டம் பெற்று வெளியான, இதற்கு முன்பு வெளியான 56 ஆலிம்கள், ஹாஃபில்கள், எங்களோட மதரசால ஓதி இடையில் நின்றவர்கள், அவர்கள் அனைவரும் இணைந்து தான் இந்த விழாவை செய்கிறார்கள். எங்களுக்கு எந்த வேலையையும் தரல, அவர்கள்தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மாணவர்களும் எங்களோட கண்ணியத்தை பாதுகாக்கிறதுல மிகவும் கரிசனையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்களோட ஹஸ்ரத் யாருக்கிட்டையும் போகக்கூடாது. நாங்கள் இல்முடையவர்கள் யாருடைய காலுக்கும் துனியாவுக்காக போகக்கூடாது. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்றவர்கள் தான் இங்கிருந்து பட்டம் பெற்று வெளியாகின்ற மாணவர்கள். மதரசாவுடைய பல நிலைமைகளில் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக எங்களோட மதரசாவில் ஒரு கடன் பிரச்சனை இருந்துச்சு. ஒரு மாணவர் வந்து சொன்னார், அதில் நாங்கள் பிடிங்க 3 லட்சம். அவர் ஒரு பள்ளியில் இமாம், அவர் சேர்த்து வச்ச சல்லி. அவர் வந்து சொன்னார், அதில் நாங்கள் பிடிங்க 3 லட்சம். நான் சொன்னேன் வானா, நான் சொன்னேன் கடனாக எடுக்கிறேன். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை கெட்டும் பொழுது அஸ்அத் இப்னு ஸுராராவுடைய பராமரிப்பில் இருந்த 2 அனாதைகளுக்கு சொந்தமான இடம் இருந்துச்சு, பொருத்தமான இடம். அவங்க இனாமா தர முன் வந்தாங்க. ரசூல்லா சொன்னாங்க வானா, அவங்க அனாதைகளுடைய சொத்து. உலமாக்களே பெரும் சிரமப்படுகிறார்கள். எனவே நான் சொன்னேன், எனக்கு 3 மாதம் டைம் தாங்க, அந்த காசை தாரேன். இன்னொரு மாணவர் சொன்னார், ஹஸ்ரத் அடுத்த மாதத்துக்குள்ள கொடுக்க வேண்டிய கடனுக்கு நான் பொறுப்பு. இன்னொரு மாணவர் சொன்னார், நான் பொறுப்பு. சுமார் 20 லட்சத்துக்கு மேலே கடன் இருந்தது. அல்லாஹ்வுடைய அருளால் எங்களோட பழைய மாணவர்களுடைய முயற்சி இந்த நிர்வாகத்திலும் இருக்கிறார்கள். என்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்தவர்கள், அதே போன்று இந்த ஊரை சேர்ந்தவர்கள், உண்மையிலே அழகான கண்ணியமான மனிதர்கள், எப்பொழுதும் உலமாக்களிலே கண்ணியத்தை பாதுகாக்கின்றவர்கள். நாம் எப்பொழுதும் பொதுவெளியில் யாரிடமும் எந்த பணமும் கேட்பதும் கிடையாது, பொது சபையில் கேட்பதும் கிடையாது. சிலர் சொன்னார்கள் பட்டமளிப்பு விழா, எனவே எல்லோரும் வருவார்கள், தனவந்தர்கள் வருவார்கள், மதரசாவுடைய விடயங்களை முன்வைங்க, மதரசாட தேவைகளை முன்வைங்க. நான் பெரிதாக அதில் அலட்டிக்கொள்ளல. நாங்கள் சொன்னோம், எங்களோட விஷயங்களை நாங்கள் அல்லாஹ் கிட்ட முறையிடணும், எங்களோட தேவைகளை நாங்கள் ரப்பு கிட்ட சொல்லணும்.
அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் போடுவார். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதரசாவுடைய ஏனைய பணிகள் இருக்கிறது. கல்வி பணி எங்களுக்கு தெரியும், பாடசாலை கல்வி, ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள், உஸ்தாதுமார்களுக்கான கொடுப்பனவுகள் சாதாரணமாக கொடுத்து போதாது. இன்றைக்கு நாங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக எங்களோட உஸ்தாத்மார்களுக்கு நாங்கள் ETF உடைய விஷயங்களை ஏற்பாடு செஞ்சோம். முறையாக, அரசாங்க ரீதியாக அல்ல, எங்களுக்குள்ள ஒரு முறையாக ஏற்படுத்தினோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட மதரசாவுடைய அடுத்த கட்ட பணிக்கு அதிகமான தேவைகள் இருக்கிறது, செலவுகள் இருக்கிறது. நல்லுள்ளம் படைத்தவர்கள் சொல்லுவார்கள், செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் அல்ல, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதோ அவர்கள்தான் பாக்கியசாலி. எனவே மதரசாவுடைய ஏனைய விடயங்கள் இருக்கின்றன. அவைகள் விடயமாக சமூகத்துக்கான மதரசா, உங்களுக்கு தெரியும், ஈமானியா மதரசா இந்த ஊருக்கான மதரசா. இந்த ஊருடைய அனைத்து பணிகளும் ஈமானியால் நடக்குது. ஜமியத்துல் உலமாவாக இருக்கலாம், நிதாவாக இருக்கலாம், சமூக பணியாக இருக்கலாம், ஏனைய ஊருடைய விடயங்களாக இருக்கலாம். ஈமானியாவுடைய வாசல் 24 மணித்தியாலங்களும் திறந்தே இருக்கிறது. எனவே இது ஊருக்கான மதரசா, எமது ஊருடைய மதரசா. அதே போன்றுதான் ஏனைய மதரசாக்களும் ஹசனியாவாக இருக்கலாம், சலாஹியாவாக இருக்கலாம், பெண்கள் மதரசாவாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் இந்த ஊருடைய பாக்கியம். எனவே அவர்களுக்கு செலவழிப்பது ஒரு பெரும் பாக்கியம். மாஷா அல்லாஹ், இந்த விழாவுக்கு நாம் எமது முன்னாள் உஸ்தாதுமார்கள், முன்னாள் நிர்வாகிகள், எமது நலன் விரும்பிகள், மூத்த உலமாக்கள் அனைவரையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களோட துஆவை பெறுவதற்கு, உங்களோட துஆவை பெறணும், உங்களோட துஆவை அடைந்து கொள்ளணும். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எதுவும் எமக்கு தந்தது கிடையாது, ஆனால் அழகாக எம்மை பற்றி நல்லதை பேசுகின்றவர்கள், ஊருடைய விடயங்கள் எங்களை பற்றி நலவாக பேசுகின்ற எத்தனையோ நல்லோர்கள் இருக்கிறார்கள். அனைவர்களுக்கும் நாங்கள் துஆ செய்கிறோம். இறுதியாக இந்த விழாவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு விடயத்தை நன்றிக்காக நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது மர்ஹூமா ஆஜியானி ஆயிஷா உம்மா அவர்கள்தான் இந்த மஸ்ஜிதுடைய வளாகம், இந்த மஸ்ஜிதுடைய கட்டிடத்தை 2005ஆம் ஆண்டு ஈமானியா அரபு கல்லூரிக்கு வழங்கினார்கள். அவரோடு அவர்களுக்கு முன்னால் அவருடைய கணவர் அல்ஹாஜ் மர்ஹூம் நிசார் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த இருவருடைய பெரும் தியாகம், முயற்சி, அதன் மூலமாகத்தான் இன்று ஈமானியாவுடைய இத்தனை மாணவர்கள் வெளியாக காரணம். இரண்டாவது, தற்போது அவருடைய குடும்பத்தினர்கள், மர்ஹூமா ஆஜியானி ஆயிஷா உம்மாவுடைய குடும்பத்தினர்கள், அவருடைய தாய் எப்படி கியாமத்து வரை இந்த மதரசா நடக்கணும் என்று நினைத்தார்களோ அது போன்று நினைக்கின்ற நல்ல உள்ளம்தான் அவர்களுடைய குடும்பத்தினர்கள். அவர்கள் சொன்னார், ஹஸ்ரத் அவர்களே சொன்னாங்க, நாங்கள் எங்களோட பிள்ளைகள் மதரசாக்கு நாங்கள் தருவோமே தவிர மதரசாலேருந்து எதையும் எடுக்க மாட்டோம். மதரசாக்கு எங்களுக்கு ஏழுமானதை தருவோம். கியாமத்து வரை இந்த மதரசா நடக்கணும், எங்களோட உம்மா வாப்பாவுடைய கபருக்கு இது போய்கொண்டே இருக்கணும் என்று அவங்களோட துவா. நாங்கள் எல்லோரும் அவங்களுக்காக துவா செய்வோம். அல்லாஹும்ம ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அதே போல தான் எங்களோட மர்ஹூம் மர்சூக் ஹஸ்ரத் அவர்கள், அதே போன்று அவரோடு இணைந்து இந்த மதரசாவை உருவாக்க காரணமாக இருந்த உலமாக்கள், ஊர் மக்கள், நலன் விரும்பிகள் அனைவரும் எமது துஆவுக்குரியவர்கள். அவர்களுக்கும் நாங்கள் துஆ செய்கிறோம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அதே போன்று அதை தொடர்ந்து ஜர்சம் ஆஜி அவர்கள் இந்த மதரசாவுடைய ஒரு சோதனையான காலத்தில் இந்த மதரசாவை பொறுப்பெடுத்து இந்த மதரசாவை அழகாக இந்த ஊரிலே நிலைத்து நிற்பதற்கு பாடுபட்டவர். அவரும் தற்போது கபரிலே வாழ்கிறார். அவருக்கும் நாங்கள் துஆ செய்வோம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. எனவே இந்த ஈமானியாவுடைய பயணத்தில் யாரெல்லாம் பங்காற்றி தற்போது கபரில் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஈமானிகளாகி எமது துஆவை கட்டாயம் செய்ய வேண்டும். இரண்டாவது, தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், மதரசாவுடைய நிர்வாகமாக இருக்கலாம், ஏனைய ஆஜியானி ஆயிஷா உம்மாவுடைய குடும்பத்தினர்களாக இருக்கலாம், மர்சூக் ஹஸ்ரத்துடைய குடும்பமாக இருக்கலாம், எங்களோட தற்போது நிர்வாகமாக இருக்கலாம், பழைய மாணவர்களாக இருக்கலாம், முன்னைய நிர்வாகம், அதே போன்று
நிஸ்தார் ஹஸ்ரத் அவர்கள், ரஸ்லி மௌலவி அவர்கள், இமாம்தீன் ஹஸ்ரத் அவர்கள், நௌஷாத் மௌலவி அவர்கள் மற்றும் அவர்களோடு பங்காற்றிய நிர்வாக உறுப்பினர்கள், உஸ்தாதுமார்கள் தற்போது இந்த மண்ணிலே தீன் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எமது துஆவை செய்து கொள்கிறோம். அதே போடு என்னுடைய தந்தை அல்ஹாஜ் நிசாம்தீன் ஹாஜி அவர்கள், இன்று நான் ஆலிமாகுவதற்கும் இந்த தீன் பணி செய்வதற்கும் யாரிடமும் எதற்காகவும் சென்று நிற்காமல் இருப்பதற்கும் எனது காரணம் எனது தந்தை. நான் ஓதுன காலத்திலிருந்து என் வாப்பாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் எதையும் நான் கேட்டு சென்றதே கிடையாது. யாருக்கிட்டையும் கேட்கக்கூடிய நிலையில் என் வாப்பா என்னை வச்சதும் இல்லை. நான் திருமணம் முடித்த பிறகு கூட, நான் ஓதி கொடுக்கின்ற காலத்தில் கூட மதரசா சம்பளத்தை நம்பி என் வாப்பா என்ன விடலை. மதரசா சம்பளத்தை பற்றி என்ன யோசிக்க விடலை. நான் திருமணம் முடித்ததிலிருந்து, நான் குழந்தை பெற்றதிலிருந்து எனக்கு என்னெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் செய்து என்னை இந்த உலகத்தில் கண்ணியமாக யாரிடமும் கையேந்தாத நிலையில் என்னை வைத்தது என் வாப்பா தான். அவருடைய ஆஃபியத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் கட்டாயம் எல்லாரும் துவா செய்யுங்க. எங்களோட வாப்பா பெருசாக படிச்சில்லை, அவருக்கு படிச்சில்லை, குர்ஆன் ஓத தெரியாது. தாவத்துடைய உழைப்பில் ஈடுபட்டவர். தாவத்துடைய உழைப்பில் ஈடுபட்டு மூத்த உலமாக்களை பற்றி எங்களோட வீட்டில் ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். மர்ஹூம் அப்துல் ரஹ்மான் பஹஜி ஹஸ்ரத்தை பற்றி, நியாஸ் ஹஸ்ரத்தை பற்றி, மூத்த உஸ்தாத்மார்களை பற்றி, மசூத் ஆலிமை பற்றி ஒவ்வொரு நாள் இரவும் எங்களுக்கு நபிமார்களுடைய கதை சொல்லுவார். எங்களோட வாப்பாவும் உம்மாவும் என் தாய் சென்ற வருடம் வஃபாத்தாகி விட்டார்கள். எங்க 2 பேரும். என் உம்மா எப்படி என்றால், எங்களோட மதரசா இஹ்சானியா, எங்களோட வீடு பெரிய வீடு கிடையாது. ஆனால் எங்களோட மதரசாவில் இருக்கிற எல்லாரும் எங்களோட வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. விடுமுறை அன்று எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடை கொடுப்பாங்க, எல்லாரோட உடுப்பையும் கழுவி போடுவாங்க. அப்படி உலமாக்களோட கண்ணியத்தை எங்களுக்கு ஊட்டி வளர்த்தவர்கள் தான் எங்களோட பெற்றோர்கள். அதே போல தான் பெற்றோர்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன், எங்களோட பெட்டம் பெற்று வெளியாகிற மாணவர்கள் கௌரவமாக வாழ்வது பெற்றோரோட கையில் தான் இருக்குது. உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட பிள்ளை ஆலிம், அவர் சமூகத்தில் கண்ணியமாக வாழ்றது உங்களோட கையில் தான் இருக்குது. எனவே தீனுடைய சூழலை வீட்டில் ஏற்படுத்தணும். உலமாக்களுடைய முஹப்பத்து சின்ன வயசுலேருந்து எங்களோட வாப்பா எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே உலமாக்கள நல்லதை மட்டும் பார்க்கின்ற ஒரு பார்வை தான் எங்களுக்கு இருக்குது. உலமாக்களை பற்றி நல்லதை பார்ப்போம். ஒரு நாளும் எங்களோட வாப்பா ஒரு தடவை சொல்லுவார், நாங்கள் ஓதுகிற காலத்தில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்துச்சு. அது போகிற மர்ஹூம் நியாஸ் ஹஜ்ரத் ஒரு பயான் பண்ணினார். எங்களோட வாப்பா நியாஸ் மௌலையோட ரசிகன். அவர் முன்னுக்கிருந்து சிரிப்பார். அந்த அளவு உலமாக்களை நேசித்த ஒரு தந்தை எனது தந்தை. அவருடைய ஆஃபியத்துக்கு துஆ செய்யுங்க. அதே போன்று எங்கள் சகோதரர்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய மனைவி, பிள்ளைகள் அனைவரும், நான் அவர்களுக்கு கொடுக்கிற நேரம் மிக குறைவு. மதரசாவுக்கும் ஏனைய விடயங்களுக்கு கொடுக்கிற நேரம் தான் அதிகம். எனவே எனது குடும்பத்தினர்களுக்கும், என்னுடைய உறவுகளுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களோட துஆ தான் எங்களுக்கு வேணும். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்கள் அனைவரையும் இணைத்து நபியுடைய ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.